தமிழ்நாட்டில் முதல்வர் மருந்தகம் என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் 1000 இடங்களில் முதல்வர் மருந்தகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் சென்னை தியாகராய நகர் பாண்டி பஜாரில் அமைக்கப்பட்டுள்ள முதல்வர் மருந்தகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று நேரில் தொடங்கி வைக்கிறார். அதே சமயம் சென்னையில் ஆழ்வார்பேட்டை, கொளத்தூர் உட்பட 33 இடங்களில் முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படுகின்றன. சென்னை மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதுமாக 1000 இடங்களில் இன்று முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்பட உள்ளன. இதில் அதிகபட்சமாக மதுரையில் 52 மருந்தகங்களும், கடலூரில் 49, கோவையில் 42, தஞ்சாவூரில் 40 மருந்தகங்கள் திறக்கப்படுகின்றன. இதன் மூலமாக மருந்து, மாத்திரைகள் குறைந்த விலையில் கிடைக்கும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. முதல்வர் மருந்தகங்கள் மூலமாக பொதுமக்களின் மருத்துவ செலவு சுமார் 75% வரை குறையும் என்று மருத்துவரும் திமுக எம்எல்ஏவுமான எழிலன் விளக்கம் அளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்கள் சந்தித்தவர், நீரிழிவு நோய்க்கான மெட்ஃபோமின் எனப்படக்கூடிய மருந்து தனியாரில் 70 ரூபாய்க்கு விற்கப்படக்கூடிய நிலையில் முதல்வர் மருந்தகத்தில் வெறும் 11 ரூபாய்க்கு கிடைக்கும் என்று கூறியுள்ளார். ஒரு மெட்ஃபார்மின் ஒரு சுகர் மாத்திரை, ஒரு ஸ்ட்ரிப் நம்ம கிடைக்க விரும்பப்படுது. அந்த ஸ்ட்ரிப் ஒரு 30 மாத்திரைகள் விலைகள் அப்படி பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ் காஸ்ட் அது முதல்வரின் மருந்தகத்தில் 11 ரூபாய்க்கு கிடைக்கும் ஒரு ஸ்ட்ரிப் மெட்ஃபார்மின் சுகர் மாத்திரை. இதே இந்த ஜன் ஔஷதின்னு என்று ஒன்றிய அரசினால் நிர்ணயிக்கப்பட்ட மருந்து கடைகளை அந்த மருந்து 30 ரூபாய்க்கு கிடைக்கும். இதே ஒரு தனியார் மருந்துகளை போய் வாங்கும் போது அந்த பிராண்டட் மெடிசன் 70 ரூபாய்க்கு கிடைக்கும். இதேபோன்று உயர் ரத்த அழுத்தம் உள்ளிட்டவைகளுக்கு மாதந்தோறும் மருந்து வாங்குவதற்கு தனியாரில் 30,000 ரூபாய் செலவாகக்கூடிய பட்சத்தில் அதே மருந்துகளை முதல்வர் மருந்தகத்தில் 1000 ரூபாய்க்குள் வாங்க முடியும் என்றும் எழிலன் குறிப்பிட்டார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளில் முதல்வர் மருந்தகம் ஏன் திறக்கப்படுகிறது என்ற கேள்விக்கும் எழிலன் பதிலளித்தார். ஒரு பிரதான முன்னாள் முதல்வராக இருந்தவர், நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர், இருந்துட்டு போன்ற மக்களோட திட்டம் மக்கள் கை கொண்டு போய் சேர்த்தோம். யார் பிறந்தாலும் மக்கள் பயன்படுத்துமே. அம்மா மருந்தகம் மற்றும் பிரதமரின் மக்கள் மருந்தகங்களுக்கு ஆரோக்கியமான போட்டியாக முதல்வர் மருந்தகம் இருக்கும் என்றும் எம்எல்ஏ எழிலன் தெரிவித்தார். ஓநாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக கேள்வி எழுப்பியுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளையொட்டி அதிமுக தொண்டர்களுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். அதில் இன்றைய திமுக அரசு இருமொழி கொள்கையை காப்பாற்ற கூட திறனற்றதாக இருப்பதாக விமர்சித்துள்ளார். பதவிக்காகவும் பணம் சேர்ப்பதற்காகவும் கட்சியை காட்டிக் கொடுக்க தயாராக இருந்த திரைமறைவு அரசியல் பேராசைக்காரர்களின் கனவுகளும் கற்பனைகளும் காகித ஓடம் போல கால வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு விட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஓநாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா, விசுவாசியும் துரோகியும் தோளோடு தோள் நிற்க முடியுமா என்றும் வினவியுள்ளார். மேலும் அதிமுக தலைமையிலான சிறப்பு மிக்க வெற்றி கூட்டணி அமைய உள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஓநாயும் வெள்ளாடும் ஒன்று சேர முடியுமா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியதற்கு அது வார்த்தை ஜாலம் என்றும் நடைமுறைக்கு ஒத்துவராது என்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். வெள்ளாடும் ஓநாயும் ஒன்றாக முடியுமா, பயிரோடு சேர்ந்த கலைகளும் விவசாயம் பண்ண முடியுமா, துறையோட சேர்ந்த விவசாயத்துக்கு எப்படி வார்த்தை ஜாலத்துக்கு தான் இது ஒத்து வரும், நடைமுறைக்கு ஒத்து வராது. விசுவாசியும் துரோகியும் தோளோடு தோள் நிற்க முடியுமா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கும் நிலையில் யார் துரோகி என உலகிற்கே தெரியும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பதிலடி கொடுத்துள்ளார். துரோகத்திற்கு பெயர் பெற்றவர் பழனிசாமி. தவள் பதவி வாங்கிட்டு அவர் ஆட்சி ஓட்டெடுப்பில் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கும், தொடர்ந்து ஆட்சி நடைபெறுவதற்கு துணையாக இருந்தவர்களுக்கும், இந்த ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தவர்களுக்கும் துரோகம் செய்து உலகமாக துரோக சாதனையாளர்னு பெயர் பெற்ற பழனிசாமி இன்றைக்கு ஆணவத்தில் ஆட்டம் போடுறாங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஜெயலலிதாவின் தொண்டர்கள் ஓரணியில் திரள்வது உறுதி என்றும் டிடிவி தினகரன் கூறினார்.